அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 இதில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 150 கொஸ்டினுக்கு மேலே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் கொஸ்டின் பார்க்கலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் அடிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாவரலேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் அடிக்கு சொந்தக்காரர் பாவரலேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற அடி எந்த தொகுப்பில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கனிச்சாறு. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற அடி எந்த தொகுப்பில் இருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. கனிச்சாறு. மூன்றாவது கொஸ்டின். குமரி கண்டத்தில் அரசாண்ட மொழி எது அப்படின்றாங்க. அன்னை மொழி. குமரி கண்டத்தில் அரசாண்ட மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. அது அன்னை மொழி. அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார் அப்படின்றாங்க. சச்சிதானந்தர். சரிங்களா, சச்சிதானந்தர். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் சச்சிதானந்தர். ஐந்தாவது கொஸ்டின். பாவரலேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலுள்ள இருவேறு தலைப்புகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழ்தாழ் வாழ்த்து மற்றும் முந்துற்றும் யாண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ரெண்டு தான் வரும். ஆப்ஷன் இ தான் சரியான ஆன்சர். ஏ கமா பி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாண்டிய மன்னனின் மகள் யார் அப்படின்றாங்க. தமிழ் அன்னை. பாண்டிய மன்னனின் மகள் தமிழ் அன்னை. பாவரலேறு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றாங்க. பெருஞ்சித்திரனார். பாவரலேறு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பாவரலேறு பெருஞ்சித்திரனாரின் இதழ்களின் பெயர் என்ன அப்படின்றாங்க. தென்மொழி தமிழ்ச்செட்டு. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் டி ஏ கமா சி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஒன்பதாவது கொஸ்டின். பாவரலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்றாங்க. பாவரலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். சரிங்களா, துரை மாணிக்கம். 10வது கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட நூல்களில் துரை மாணிக்கத்தின் நூல்களில் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. உலகில் 10 பாவிய கொத்து அதாவது உலகில் 100 பாவிய கொத்து தென்மொழி நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளி பறவைகள் அப்படின்றாங்க. இதில் தென்மொழி அப்படின்றது அவருடைய நூல் கிடையாது. தென்மொழி என்பது அவருடைய இதழ். சரிங்களா, ஸோ அதனால அதுதான் இங்கே அல்லாதது. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின் பாருங்க. துரைமாணிக்கம் எழுதிய மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைவது எது அப்படின்றாங்க. அதாவது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைகிறது. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். தன்னவன் என்பது யாரை குறிக்கும் சொல் ஆகும் அப்படின்றாங்க. பாண்டிய மன்னனை குறிக்கும் சொல் ஆகும். தன்னவன் என்பது பாண்டிய மன்னனை குறிக்கும் சொல் ஆகும். இன்றும் பாப்பத்தே என் தொகையே என்பது எந்த நூலை குறிக்கும் அப்படின்றாங்க. 10 பாட்டு 8 தொகை நூலை குறிக்கும். 14வது கொஸ்டின். சங்க இலக்கிய நூலான கலித்தொகை என்ன அடைமொழியோடு அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அதாவது கலித்தொகை கற்றறிந்தார் ஏற்றும் களி அப்படின்னு சொல்றது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். தமிழ் சொல் வளம் எழுதியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் சொல் வளம் இதை எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா தேவநேய பாவனார். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். தேவநேய பாவனார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் மகாகவி பாரதியார். தெலுங்கு கன்னடம் முதலிய திராவிட மொழிகளுக்கு உரிய சொற்களும் தமிழில் உண்டு என்கின்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவெல். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கால்டுவெல். அடுத்த கொஸ்டின் போகலாம். நெல் கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நெல் கேழ்வரகு போன்ற தாவரத்தின்
அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தாள் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். நெட்டி மிளகாய் போன்றவற்றின் அடி என்னன்னு அடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ நெட்டி மிளகாய் போன்றவற்றின் அடி. ஆப்ஷன் ஏ கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல். அடுத்த கொஸ்டின் போகலாம். காம்பின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. கழி என அழைக்கப்படுகிறது. காம்பின் அடி கழி என அழைக்கப்படுகிறது. சரியான வரிசையை தேர்வுபடுத்துக அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவை, கொம்பு அல்லது கொப்பு, கிளை, சினை, போத்து, நெக்ஸ்ட் வந்து குச்சு, இனுக்கு. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர் வரும். இது வந்து போட்டு வராது, போத்து அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இனுக்கு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழக்க விடக்கூடாது என எண்ணியவர் யார் அப்படின்றாங்க. ஆப்ஷன் டி, அதாவது இளங்குமரனார் தமிழ்திரு. சரிங்களா. தமிழ்திரு இளங்குமரனார். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ஒரே ஒருடைய பேர் தான் அது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்றாங்க. இளங்குமரனார் தமிழ்திரு. ஆப்ஷன் பி, சி அப்படின்றது தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். பொறுத்துக. நுழாய் அப்படின்னா நுழாய் என்றால் இளம் பாக்கு. சரிங்களா. நுழாய் என்றால் இளம் பாக்கு அப்படியே வரும். கச்சல் என்றால் வாழை பிஞ்சு. வடுனா மா பிஞ்சு, மூச்சுனா பலா பிஞ்சு, கவ்வைனா எல் பிஞ்சு. சரிங்களா. 1 2 3 4 5 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சம்பா நெல் வகை மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சம்பா நெல் வகை மொத்தம் 60 வகைப்படும். சரிங்களா. சம்பா நெல் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 60 உள் வகைகள் இருக்கிறது அப்படின்றாங்க. வரகு, குதிரைவாலி, காடை கன்னி முதலிய சிறுகூலங்கள் விளையும் ஒரே இடம் எங்க அப்படின்றாங்க. தென் தமிழ்நாடு. சரிங்களா. தென் தமிழ்நாடு. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய தமிழ் மொழி. 29. பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் க. அப்பாதுரையார். சரிங்களா. பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் க. அப்பாதுரையார். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றாங்க. தேவநேய பாவனார். தமிழ்த்தொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேவநேய பாவனார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராகவும் உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி அவற்றின் தலைவராகவும் பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேவநேய பாவனார். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எந்த மொழி அப்படின்னு கேட்குறாங்க. அன்னை மொழியான தமிழ் மொழி. 34. சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் அழகனார். சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் தமிழ் அழகனார். ஆழிக்கு இணையாக பேசப்படுவது எது அப்படின்றாங்க. கடல். ஆழிக்கு இணையாக பேசப்படுவது, ஆழினாவே கடல் தான், அதுக்கு இணையாக பேசப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் தான் பேசுகிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த 35வது கொஸ்டினுக்கு வந்து தமிழ் டி தான் வரும். ஆழினா கடல். சரிங்களா. அதுக்கு இணையாக பேசுறது வந்து தமிழ். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். கடலின் 3 சங்குகளை குறிப்பிடுக அப்படின்றாங்க. வெண்சங்கு, சலஞ்சலம், பஞ்சசன்யம். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். விடுபட்டதை கண்டறிக. துடிப்பது, கற்பது, மேவலால், பொறுத்தலால், ஆழி என்றால் கடல் என்பது பொருள். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஒரு சொல்லோ அல்லது சொற்றோடோ இரு பொருள் பட வருவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடை அப்படின்றது பெயர். ஆப்ஷன் டி ஏ,பி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சண்முக சுந்தரம்.
தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். முதல் தமிழ் கணினி பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினி என்னுடைய பெயர் என்னன்னா திருவள்ளுவர். குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தசாரதி. குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர்னா பார்த்தசாரதி. ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகம் ஆகும் என்பவர் யார் அப்படின்றாங்க. ஆப்ஷன் டி தண்டி. சரிங்களா, ஆப்ஷன் டி தண்டி. 43வது கொஸ்டின். களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய் உன் பொன்னகைத்தான் அதற்கு சான்று என குறிப்பிட்டவர் யார் அப்படின்றாங்க. பேரறிஞர் அண்ணா. சரிங்களா, பேரறிஞர் அண்ணா அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 44வது கொஸ்டின். ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்னிணை பொருட்களை உயர்தனியாக சுட்டி கூறியவர் யார் அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி தொல்காப்பியர். சரிங்களா, ஆப்ஷன் பி தொல்காப்பியர். 45வது கொஸ்டின். உயிருள்ள பொருட்களை உயிருள்ள பொருட்கள் போல சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க. திருவி கல்யாண சுந்தரனார். சோலை புகுவேன் மரங்கள் கூப்பிடும் என்று எழுதியவர் கல்யாண சுந்தரனார். தமிழ் இன்பம் என்னும் நூலை சொல்லின் செல்வர் எனவும் போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் என்னும் நூலையும் சொல்லின் செல்வர் எனவும் போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய வேண்டும் என்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வரதராசனார். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய வேண்டும் என்று கூறியவர் வரதராசனார். பொறுத்துக தமிழ்த்தென்றல். தமிழ்த்தென்றல் திருவி கா 3. தோழர் தோழர் பார்த்தீங்கன்னா ஜீவானந்த் தான் வருவாங்க 2. சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அவர் பேசாத நாள் உண்டோ இதில் பெரியாரை பற்றி கூற்று இவற்றில் கூறியவர் யார் அப்படின்றாங்க. அறிஞர் அண்ணா. அவர் பேசாத நாள் உண்டோ இதில் இது பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி கூற்று இது குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அறிஞர் அண்ணா. எழில் முதல்வனின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எழில் முதல்வனின் மற்றொரு பெயர் ராமலிங்கம். இந்தியா தான் என்னுடைய மாற்றம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்றாங்க. பாரதியார். இந்தியா தான் என்னுடைய மாற்றம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை என குறிப்பிட்டவர் பாரதியார். எந்த நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன்கள் கட்டுரையின் சுருக்கம் எழில் முதல்வனால் எழுதப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. புதிய உரைநடை. சரிங்களா, எந்த நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன்கள் கட்டுரையின் சுருக்கம் எழில் முதல்வனால் எழுதப்பட்டதான புதிய உரைநடை. எழில் முதல்வனுக்கு எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்தது அப்படின்னு கேட்குறாங்க. புதிய உரைநடை. சரிங்களா, எழில் முதல்வனுக்கு எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ புதிய உரைநடை அப்படின்ற நூல் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். வாழையும் கமுகும் தாள்களை தெங்கும் மாவும் பலாவும் அடுத்துவங்கி என்று அடி இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம். சரிங்களா, வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் அப்படின்னு சொல்லி வரும். அது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சார்பு எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 10 வகைப்படும். சரிங்களா, சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓவோதல் வேண்டும் ஓரார்க்கு உரு நோய் இதில் இடம்பெறக்கூடிய அதாவது நல்ல படாபறை. சரிங்களா, ஸோ போன்றவற்றில் பயின்று வந்துள்ள அளபடை எது அப்படின்றாங்க. செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். உரநசையி உள்ள துணையாக சென்றார் வரநசையி அப்படின்னா அது சொல்லிசை அளபடை. சரிங்களா,
இந்த வரணசையும் உரநசையும் அது வந்து சொல்லிசை அளபடை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மழை என்றது இன்னிசை அளபடை. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர், இன்னிசை அளபடை. நெக்ஸ்ட், எக்கிழங்கிய கையாரா இன்னுயிர் வெக்குவர் கிள்ளை வீடு இவற்றில் இடம்பெறக்கூடிய அளபடை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒற்றளபடை. சரிங்களா, ஒற்றளபடை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓர் எழுத்து தனித்து பல சொற்கள் சேர்ந்து பொருள் தரும் வகையில் அமைந்துள்ளது என்ன பெயர் அப்படின்றாங்க. சொல் என்று பெயர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 67வது கொஸ்டின். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்றாங்க. 8. சரிங்களா, பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்றதான் சரியான ஆன்சர். கெடுப்பதுவும் வரணசையி அதாவது படாவு முறைய அளபடைகள் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை வருதா, அதாவது கெடுப்பதுவும் அப்படின்றது இன்னிசை அளபடை. சரிங்களா, இங்கேருந்து வரும் இன்னிசை அளபடை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரணசையி அப்படின்றது வந்து சொல்லிசை அளபடை, படாவு வந்து செய்யுளிசை அளபடை. சரிங்களா, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை, அது இசைநறை அளபடை, இப்படி தான் வரும் அது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மதுரம் அதாவது மரமது மரத்தில் ஏறி என்கின்ற தனிப்பாடல் திரட்டுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்றாங்க. கவிமணி, அதாவது சுந்தர கவிராயர். சரிங்களா, சுந்தர கவிராயர் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சர். அதாவது மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து அப்படின்ற தொடங்கக்கூடிய பாடலை எழுதினது யார் அப்படின்னா சுந்தர கவிராயர். ஆரத்தி பிடித்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் கூட்டல் அத்தி அப்படின்றத வந்து ஆரத்தி அப்படின்னு சொல்லி வருது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின். தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைதேரும் சிலப்பதிக ஆரமதை என்ற பாடல் அடிக்க சொந்தக்காரர் யார் அப்படின்றாங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சரிங்களா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. 66வது. தேனினும் இனிய நற் செந்தமிழ் மொழியே தென்னாடு விலங்குரன் திகழ்ந்ததன் மொழியே என்ற பாடலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கா நமச்சிவாயர். சரிங்களா, கா நமச்சிவாயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கான்சோனன்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கான்சோனன்ட் என்பதனுடைய தமிழாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி, மெய்யெழுத்து. அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. பொறுத்துக, நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. அதாவது முனைவர் சேதுமணி மணியன். சரிங்களா, அதாவது 2. நெக்ஸ்ட் வந்து தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொல்றது வந்து மா நன்னன் 1. பச்சை நேல் வந்து பார்த்தீங்கன்னா உதய சங்கர். சரிங்களா, 3. 2, 1, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் அப்படின்றாங்க. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இலக்கண குறிப்பு. செந்தமிழ், நறுங்கினி, பேரரசு, செந்தாமரை, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்பு தொகை அப்படின்றதா வரும். சரிங்களா, பண்பு தொகை அப்படின்றதா சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. ஐம்பெருங்காப்பியங்களில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. யசோதர காவியம். உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறைகசைத்து பாடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. வண்டு அப்படின்றதான் சரியான ஆன்சர். அன்னை மொழியே என கவிதையில் இடம்பெற்றுள்ள மூவேந்தரில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டியன். சரிங்களா. அடுத்து பொருந்தாததை கண்டறிக. ஸோ பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவை, தென் தமிழ் அப்படின்றது பொருந்தாதது. காரணம் என்னன்னா அதெல்லாம் நூல், இது வந்து இதழ். நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாண்புகழ் அப்படின்னா திருக்குறள். சரிங்களா, மாண்புகழ் அப்படின்றது வந்து திருக்குறள். நெக்ஸ்ட் வந்து மண்ணும் அப்படின்னா சிலப்பதிகாரம். வடிவு அப்படின்னு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடிவு வந்து மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்றது. பார்த்தேன்னா 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 2, 1, 4, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல் எது அப்படின்றாங்க. கனிச்சாறு. முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே என்று பாடியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். முந்துற்றும் யாண்டும் முழங்க தமிழ் தேனி என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. துரை மாணிக்கம். சரிங்களா, அதாவது பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். நற்கணக்கே என்பதில் சூட்டப்படும் நூல்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 18. சரிங்களா, நற்கணக்கே என சூட்டப்படக்கூடிய மொத்த நூல்கள் வந்து 18.
மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை அப்படின்றாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சிலப்பதிகாரம் மணிமேகலை சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சொல்லணும். அவ்வளோதான் 3. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்றாங்க. பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் பாடலில் பழமைக்கு பழமை என்று என்னும் பொருள் தருவது எது அப்படின்றாங்க. முன்னைக்கும் முன்னை அப்படின்றது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பாப்பத்தே எண் தொகையே என்பது 10 பாட்டையும் 8 தொகையும் குறிப்பிடுகிறது. பெருஞ்சித்திரனாரின் முந்துற்றும் யாண்டும் தமிழ்தாழ் வாழ்த்து என்னும் 2 தலைப்பில் உள்ள பாடல்கள் இத்தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. ஸோ கனிச்சாறு அப்படின்றது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 8வது கொஸ்டின் பாருங்க. செந்தாமரை தேனை குடித்து சிறகசிந்து அதும்பி பாடும் அது போல பயின்று வரும் அணி எது அப்படின்றாங்க. அது போல அப்படின்னு வந்ததுனால வந்து ஓமை அணி. அடுத்த கொஸ்டின் போகலாம். செந்தமிழ் பிரித்து எழுதுக அப்படின்றாங்க. செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். செந்தமிழ் செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றாங்க. பண்பு தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உந்தி உணர்வெண் அது உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல இவ்வடியில் காணும் நயம் எது அப்படின்னு கேட்குறாங்க. மோனை என்றால் முதலாம் எழுத்து ஒண்டி வருவது ஊ ஊ அப்படின்னு சொல்லி வர்றதுனால மோனை. நெக்ஸ்ட் 89வது கொஸ்டின். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்றும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்செலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே இப்பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தென்னன் மண்ணு சரி எல்லாத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுன்னு வருது. ஸோ இவை அனைத்தும் சரிங்களா. மேலே இருக்கக்கூடிய 3லையுமே வருது. ஆப்ஷன் டி வந்து இவை அனைத்தும். 90வது கொஸ்டின். அன்னை மொழியே என்னும் தமிழ்தாழ் வாழ்த்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பெருஞ்சித்திரனார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யாருன்னா சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது அப்படின்றாங்க. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. 93வது கொஸ்டின். தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பெருஞ்சித்திரனார். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காய்ந்த இலை வந்து சருகு அப்படின்றாங்க. காய்ந்த தோகை வந்து சண்டு. சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வந்து மணி வகை அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். மரஞ்செடியின் நின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் என்னன்னா வி. சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் வி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. கால்டுவெல். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்லூர். குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இனுக்கு. சரிங்களா. குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறதுனா இனுக்கு அப்படின்றாங்க. ஸோ பொறுத்துக. அதாவது தாள் அப்படின்னா எது எது வருதுன்னா நெல் கேழ்வரகு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாள் அப்படின்னு வரும். தண்டுனா தண்டு கீரை இதெல்லாம் வந்து தண்டு. கோல்னா நெட்டி மிளகாய் செடி இதெல்லாம் வந்து கோல். தூருனா குத்துச்செடி புதர் செடி இதெல்லாம் வந்து தூரு. ஸோ 4 3 2 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. பொறுத்துக. தட்டு. தட்டுனா எதாவது சொல்லுவாங்க. கம்பு தட்டு சோளத்தட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. 3. கழி அப்படின்னா கழி அப்படின்றது வந்து கரும்பினுடைய அடி தான் வந்து கழி. 1. கழைனா மூங்கிலினுடைய அடி. நெக்ஸ்ட் வந்து போத்து அப்படின்னா புலி வேம்பு முதலிய ஒன்றின் அடி வந்து போத்து. ஸோ 3 1 4 2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. கவை அப்படின்றாங்க. கவை என்பது அதாவது அடிமரத்தை நின்று பிரிய மாபெரும் கிளைக்கு தான் வந்து கவை. கொம்பு அப்படின்னா கவையின் பிரிவு தான் வந்து கொம்பு. சினை என்றால் கிளையின் பிரிவு தான் வந்து சினை. போத்து அப்படின்றா சினையினுடைய பிரிவு. சரிங்களா. ஸோ 1 3 2 4 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பொருந்தாதவற்றை கண்டறிக அப்படின்றாங்க. தூரு கழி கழை கவை. ஸோ கவை அப்படின்றது தான் பொருந்தாதது. பொருந்தாதவற்றை கண்டறிய. தாள் தண்டு கிளை கோல் அப்படின்றாங்க. ஸோ கிளை அப்படின்றது தான் வந்து பொருந்தாதது. பொருந்தாதவற்றை கண்டறிக அப்படின்றாங்க. கை அதாவது கவை தட்டு கொம்பு சினை அப்படின்றாங்க. தட்டு அப்படின்றது தான் இங்கே பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா கவைனா குச்சியின் பிரிவு கவைன்றாங்க, தப்பு. குச்சியின் பிரிவு இணுக்குன்னு சொல்லி வரணும், அதுதான் வந்து இங்கே பொருந்தாதது. வேறுபட்ட குழுவினை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கழி, குச்சி, இணுக்கு, கழை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறுபட்ட ஒன்று, மற்றது எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். பொறுத்துக. அதாவது இலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, புளிய இலை, வேப்ப இலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலை. சரிங்களா? 3. தாள்னா அதாவது நெல், புல் இதெல்லாம் வந்து தாள். தோகை அப்படின்னா அதாவது சோளம், கரும்பு இதெல்லாம் வந்து சோகை அல்லது தோகை. ஓலைனா தென்னை ஓலை, பனை ஓலை. சரிங்களா? 3, 4, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பொருத்தமற்ற ஒன்றை கண்டறி. சண்டு, சருகு, தோகை அப்படின்னா கட்டை என்பது தான் இங்கே பொருத்தமற்ற ஒன்று. அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்றாங்க. தாள் அப்படின்னு சொல்லிட்டு புளி, வேம்பு இதெல்லாம் வர்றது வந்து தாள்ன்றது தப்பு. சரிங்களா? நெல் இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் அது தாளுக்கு வரும். இது தவறான ஒன்று. சரிங்களா? பொருந்தாத ஒன்று. நெக்ஸ்ட், வேறுபட்ட குழுவினை கண்டறிக அப்படின்றாங்க. ஸோ கருக்கல், கச்சல், கொத்து, கொலை இதான் வந்து வேறுபட்ட ஒன்று. தும்பி இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தும்பி என்றால் வண்டு என்பது பொருள். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு அப்படின்றத வந்து சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாம். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கின்றார் பாரதியார். சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமானார் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரா இளங்குமரனார். அடுத்த கொஸ்டின் போகலாம். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை எழுந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் அப்படின்றாங்க. அதுவும் ரா இளங்குமரனார். இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் அப்படின்னா திருவிக்கா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரா இளங்குமரனார். அதாவது விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. திருவிக்காவும் இளங்குமரனாரும். சரிங்களா? தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா திருவிக்கா. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மாநாட்டுக்குரிய மொழி எது அப்படின்றாங்க. மலேசியா. அதாவது மொழியும் தமிழே என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க. மலேசியா. அப்பாதுரையார். பன்முக புலமை பெற்றவர் அவர். சரிங்களா? ஸோ அவர் தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றாங்க. ஸோ அப்பாதுரையார். அடுத்து, சம்பா நெல்லில் உள்ள மொத்த வகைகள் வந்து 60. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்றாங்க. தேவநேய பாவனார். தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றாங்க. சொல்லாய்வு கட்டுரை. யார் இதுனா தேவநேய பாவனார். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ பொருத்தி காட்டுக. சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி சுள்ளி. விறகு அப்படின்னா காய்ந்த சிறுகிளைக்கு விறகு. வெங்கழினா காய்ந்த கழி வெங்கழி. கட்டைனா காய்ந்த கொம்பு வந்து கட்டை அப்படின்றாங்க. ஸோ 1, 2, 4, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பொருத்தி காட்டுக. இளநீர் அப்படின்றாங்க. முற்றாத தேங்காய் இளநீர். நுழைனா இளம்பாக்கு. கருக்கல்னா இளநெல். கச்சல்னா வாழை பிஞ்சு. சரிங்களா? 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம் தான் வந்து சிவியல். அலியல் பழம்னா குழு குளுத்த பழம் வந்து அலியல் பழம். சொண்டுனா பதராய் போன மிளகாய். வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. சரிங்களா? 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஒரு நாட்டு வளத்திற்கற்றபடி அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும் அப்படின்றாங்க. அவங்களுடைய அறிவு ஒழுக்கம் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 132வது கொஸ்டின். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேவநேய பாவனார். நெக்ஸ்ட், உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேவநேய பாவனார். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் எது அப்படின்றாங்க. லிசுபன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர்.
இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்தறிவில் முதலில் அச்சேரிய மொழி எது அப்படின்றாங்க? தமிழ் மொழி. அடுத்த கொஸ்டின் போகலாம். கார்டிலா என்னும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழியாக்கப்பட்டதை குறிப்பிடுவது எது அப்படின்றாங்க? 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். சரிங்களா? 6ஆம் தமிழ் உலக மாநாட்டு மலர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. கொழுந்தாடை என்பது எது அப்படின்றாங்க? கரும்பின் நுனி பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் ஆழி இரண்டுக்கும் பொருள்படியான இரட்டுற மொழிதலின் அமைய பாடியவர் யார் அப்படின்றாங்க? தமிழ் அழகனார். சரிங்களா? தமிழ் அழகனார். அடுத்த கொஸ்டின் போகலாம். கடல் தரும் சங்குகளின் வகைகள் மொத்தம் வந்து 3 வகைப்படும். கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னா சங்கினை தடுத்து நிறுத்துகிறது, அதாவது நிறுத்தி காக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 141வது. முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழ் அழகனார் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்குறாங்க? கடல். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை அப்படின்றாங்க? 50 காப்பியங்கள் தான் தமிழ் அணிகலன்களாக பெற்றவை. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் யாது அப்படின்னு கேட்குறாங்க? சிலேடை அணி. இரட்டுற மொழிதலுடைய அணியினுடைய வேறு பெயர் சிலேடை அணி. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க? இரட்டுற மொழிதல். சந்த கவிமணி என குறிப்பிடும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்றாங்க? சண்முக சுந்தரம். தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க? 12. சரிங்களா? ஆப்ஷன் பி. தமிழ் அழகனார் வந்து மொத்தம் 12 சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு எது அப்படின்றாங்க? தனிப்பாடல் திரட்டு. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. சரிங்களா? 1983. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர். அடுத்து போகலாம். புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். சரிங்களா? புதிய உரைநடையின் ஆசிரியர் எழில் முதல்வன். எழில் முதல்வனினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்றாங்க? மா ராமலிங்கம். அடுத்த கொஸ்டின் போகலாம். எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா புதிய உரைநடை. எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி எது அப்படின்றாங்க? மாநில கல்லூரி. மாநில கல்லூரி. சங்க புலவரிடம் இணைய தமிழ் எவ்விலக்கியத்தை குறிக்கும், அதாவது குறித்து உரையாடி கொண்டிருந்தான் அப்படின்றாங்க? உரைநடை இலக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவம், அதாவது ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டினது உருவகம் அப்படின்னு சொன்னது தண்டி. அடுத்த கொஸ்டின் போகலாம். இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலரில் உள்ள பார்த்தசாரதி பாடிய நயம் என்ன அப்படின்றாங்க? போல் அப்படின்னு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஓமை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். எடுத்துக்காட்டு ஊமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பார் அப்படின்றாங்க? இணை ஒப்பு. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். குடிசையின் ஒரு பக்கம் கோபுரங்கள், மறுபக்கம் பசித்த வயிறுகள், அப்புறம் ஒரு பக்கம் புளிச்ச சேப்பக்காரர்கள், மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள், ஒரு பக்கம் பருத்த தொந்திகள், மறுபக்கம் தோழர் ப ஜீவானந்த உரைநடை எதற்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது அப்படின்றாங்க? எதிரிணைப்புக்கு வந்து எடுத்துக்காட்டாக அமைகிறது. உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவன எது அப்படின்றாங்க? ஓமையை விட உருவகமே. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனின் பெயரும் என்ன அப்படின்றாங்க? தொழிற்பெயர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாடல், கேட்டவர் அப்படின்றது வந்து வினையாளனின் பெயர். குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க? 4 வகைப்படும். எக்கிழங்கிய உரநசையை இச்சொல்லில் உள்ள அளபடைகள். எக்கிழங்கியன்னா ஒற்றலபடை, சொல்லிசை, அளபடை. சரிங்க? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 163வது. ஒற்றலபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றாங்க? 11. சரிங்களா? 11 ஒற்றலபடையில் வந்து ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்கிறது. ஸோ இதை பாருங்க. ஓதல் அப்படின்னா செய்லிசை அளபடை. சரிங்களா? 2. கெடுப்பதுவும் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்னிசை அளபடை.
உரநசையி சொல்லிசை அளபடை 4. ஸோ எக்கிலங்கி அப்படின்னா ஒற்றளபடை சரிங்களா. ஸோ 2 1 4 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஊரார் கெடுப்பதும் வரநசையி ஏக்கிலங்கி. ஸோ ஏக்கிலங்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளபடைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றளபடையில் வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட் போகலாம். பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க அப்படின்றாங்க. இதுதான் வந்து பொருத்தமற்ற ஒன்று சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை வரும். கீழே இது வந்து சொல்லிசை அளபடை. பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க அப்படின்றாங்க. வேங்கை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 8 எல் கூட்டல் து என பிரித்து தரும் பொருள் என்ன அப்படின்றாங்க. எல்லை உன் அப்படின்றது தான் பொருள் சரிங்களா. எல்லை உன் அப்படின்றது தான் பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பொறுத்துக. நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் சரிங்களா. 3. கொல்லாமை அதாவது எதிர்மறை தொழிற்பெயர் 1. கேடு அப்படின்னா முதிர்நிலை திறந்த தொழிற்பெயர் 4. வந்தவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் 2. 3 1 4 3 4 2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றாங்க. கொல்லாமை சரிங்களா. கொல்லாமை. அடுத்த கொஸ்டின் போகலாம். மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது எது அப்படின்றாங்க. இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது இலக்கணம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் என்றால் 3 வகைப்படும். நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னா செய்யுளிசை அளபடை. சொல் திரிந்து அளபெடுப்பதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்றாங்க. சொல்லிசை அளபடை. மொழி என்பது எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க. 3 வகைப்படும். மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். அந்தமான் என்பது எவ்வகை வகை அப்படின்னு சொல்றாங்க. பொது மொழி சரிங்களா. அந்தமான் என்பது பொது மொழி. ஸோ பொருத்தி காட்டுக. அந்தமான் என்றால் பொதுமொழி 3. கண் என்றால் தனிமொழி 4. நடத்தை என்றால் தொழிற்பெயர் 2. கண்ணன் வந்தான் அப்படின்னா தொடர் மொழி அப்படின்னு சொல்றாங்க 1 சரிங்களா. தொடர் மொழி. ஸோ அப்போ 3 4 2 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஊரார்க்கு வரணசெய்யி இவற்றில் உள்ள அளபடைகள் என்ன அப்படின்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செய்யுளிசை அளபடை, அப்புறம் சொல்லிசை அளபடை. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் சரிங்களா. வினையால் அணையும் பெயர். மூவிடத்திற்கும் உரியது டேஸ். படற்கைக்கே உரியது டேஸ் என்றாங்க. மூவிடத்திற்கும் உரியது வினையால் அணையும் பெயர். படற்கைக்கே உரியது தொழிற்பெயர் சரிங்களா. நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது என்ன அப்படின்றாங்க. வினையடி சரிங்களா. நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது வினையடியை குறிக்கும் சொல். வேம் கூட்டல் கை என்பதன் பொருள் என்னன்னா வேகாத கை. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக அப்படின்றாங்க. கை அப்படின்றதான் வந்து விகுதி. அளபெடுத்தல் என்பதற்கு நீண்டு ஒலித்தல் என்பது பொருள். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நசையி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விரும்பி. நசையி என்பதன் பொருள் விரும்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய பலவாஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.